வருகின்ற 5ஆம் தேதி புதன்கிழமை ஐப்பசி மாத பௌர்ணமி. இன்று எல்லா சிவன் கோவில்களிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வார்கள். பௌர்ணமி தேதி செவ்வாய்க்கிழமை 9:45 மணிக்கு வருவதால் சில கோவில்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னாபிஷேகம் செய்வார்கள். புகழ்பெற்ற திருவண்ணாமலை கோவிலிலும் செவ்வாய்க்கிழமை தான் அன்னாபிஷேகம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதன்கிழமை பௌர்ணமி தேதி இரவு 7:25 வரை இருக்கிறது. பரணி நட்சத்திரம் இருப்பதால் சில கோவில்களில் புதன்கிழமை அன்னாபிஷேக பெருவிழா நடத்துகிறார்கள். இன்று சிவபெருமான் மட்டுமல்லாது அன்னபூரணி தாயாரையும் நாம் வணங்க வேண்டும். அபிஷேகத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்களான பச்சரிசி, வில்வம், தயிர், பால், விபூதி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அரிசி முன்னாலே வாங்கி கொடுப்பது சிறப்பு. சிவபெருமானை அன்னாபிஷேக நாளில் தரிசிப்பது கோடி சிவலிங்கங்களை தரிசிப்பதற்கு சமம். அன்னப்பஞ்சம் நம் வீட்டில் ஏற்படாது. வீட்டில் சிலை இருந்தால் அன்னாபிஷேகம் செய்யலாம். குழந்தை பேறு வேண்டுவோர் அன்று அரிசி வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்த்துவிட்டு பிரசாதமாக கொடுக்கும் அந்த அன்ன பிரசாதத்தை வாங்கி உண்டால் சிவபெருமான் அருளால் குழந்தை பேறு உண்டாகும் என்று ஐதீகம். அன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக அலங்காரம் 1.5 மணி நேரமாவது வைத்திருப்பார்கள். அன்று அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு.